அன்பு பெரியோர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, எனது அன்பான மாணவ செல்வங்களே, வணக்கம். இன்றைய குறள் பதிவு அதிகாரம் 9 விருந்தோம்பல் 90வது குறள். மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக் குழையும் விருந்து. மீண்டும் சொல்லுகிறேன். மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக் குழையும் விருந்து. மாறுபட்டு பார்த்தாலே வாசல் வந்தவர் வருந்துவார். சொற்பொருள்: மோப்ப குழையும் முகர்ந்து பார்த்தவுடன் வாடிவிடும் அனிச்சம் முகம்திரிந்து. அனிச்சம் மலர் முகம்திரிந்து முகர்ந்தவுடன் நோக்க குழையும் பார்க்க வதங்கி வாடிவிடும் விருந்தினரும். பொருள்: அனிச்சம் செடியின் மலர் தொட்டு முகர்ந்து பார்த்தவுடன் எவ்வாறு வாடி வதங்கிவிடுமோ அதுபோல நாம் சற்று முகம் கோணி விருந்தினரை வரவேற்போம் என்றாலே விருந்தினர் முகம் வாடிவிடும் என்று தம் குறளில் உவமையை வள்ளுவ பெருமான் கூறியுள்ளார். இதற்கு சான்றாக ஒரு கதையை பார்ப்போம். ஒரு கிராமத்தில் நிலச்சுவான்தார் ஒருவர் மனைவி மகளுடன் வாழ்ந்து வந்தார். வீட்டிற்கு அருகிலேயே உள்ள 5 ஏக்கர் நிலத்தில் 150 பசுமாடுகள் கன்றுகள் வைத்து பராமரித்து வந்தார். அத்தோடு கோழி, சேவல், வான்கோழி வைத்தும் வளர்த்து வந்தார். அதனால் அந்த குடும்பத்திற்கு நல்ல வருமானம் பெருகியது. வருகின்ற வருவாயில் நிலங்களும் நகைகளும் வாங்கிவிடுவார். ஆனால் மிகுந்த கஞ்சத்தனம் உடையவர். யாருக்கும் தான தர்மம் செய்ய மாட்டார். அடிக்கடி மனைவியிடமும் மகளிடமும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம், யாருக்கும் எந்த தான தர்மமும் செய்து விடாதீர்கள் என்று அதட்டுவார். அவர்களும் அதன்படியே வாழ்ந்து வந்தனர். யாரேனும் உறவினர்கள் திருமணம் வைத்தால் கலந்து கொள்ளச் செல்லும்போது கழுத்து நிறைய நகைகளையும் அணிந்தும் விலை உயர்ந்த உடை அணிந்தும் செல்வார்கள். 3 பேரும் ஓட்டலில் சாப்பிட்டால் என்ன செலவு ஆகும் என்ற கணக்கை வைத்து அந்த பணத்தை மொய்ப்பணமாக திருமண வீட்டிற்கு தருவார். இவரது கஞ்சத்தனம் பற்றி உறவினர்களிடையே முகச்சுளிவு ஏற்பட்டது. வேறு வழியின்றி உறவினராச்சே என நினைத்து உறவினர்கள் இந்த கணவானுக்கு மரியாதை செலுத்தி வந்தார்கள். இவ்வாறு இருக்க 100 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கிராமம் இருந்தது. மேலே கூறப்பட்ட கணவானின் மனைவிக்கு அண்ணன் மகன் உறவில் மருமகனாகிய ஒரு பட்டதாரி இளைஞன் தன் தாய் தந்தையரை இழந்து வாடினான். அவனுக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட கணவானும் அவன் மனைவியும் சென்றதில்லை. பட்டதாரி வாலிபன் வேலையின்றி தவித்தான். அவன் நகரத்திற்கு சென்று வேலைக்காக நிறைய கம்பெனிகள் ஏறி இறங்கினான். சாப்பாடு தர ஆள் இல்லாததால் பட்டினி கிடந்து உடம்பும் முகமும் வாடி போய் இருந்தான். ஏனென்று கேட்கக்கூட ஆள் இல்லை. நடந்தே ஊர் சென்று ஏதாவது விவசாய வேலை செய்து பிழைத்து கொள்ளலாம் என நினைத்து நடந்தான். ஒரு வழியாக தன் அத்தை வசிக்கும் அந்த கணவானின் வீட்டிற்கு வந்தான். ஆவலுடன் வீட்டு காம்பவுண்டுக்குள் நுழைந்ததும், யாரப்பா அது என்று அந்த கணவானின் குரல் வந்த திசையை இவன் நோக்கினான். மாமா, நான் ஆனந்து பையன் சிவா வந்திருக்கிறேன் மாமா என்றான். நடந்தே வந்தேன். சாப்பிட்டு 1 வாரம் ஆகிறது. ஒரு 100 ரூபாய் கடனாக கொடுத்தீங்கன்னா நான் வேலை செய்து 100 ரூபாயையும் கொடுத்து விடுகிறேன் என்றான். கணவானோ வேண்டா வெறுப்புடன், ஐயோ கொடுமடா சாமி, உன் அத்தை இப்போது வீட்டில் இல்லை.
நானே பிறரிடம் கடன் வாங்கத்தான் போய் கொண்டிருக்கிறேன். நீ சீக்கிரம் பத்திரமாக ஊருக்கு போயிட்டு வா, பஸ்ஸு போயிடும், நான் கிளம்புறேன் என்றார். இதைத்தான் வள்ளுவப் பெருமான் தன் குறளில் மோப்பக் குலையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக் குலையும் விருந்து என்று சொல்லியிருக்கிறார். அதாவது மாறுபட்டு பார்த்தாலே வாசல் வந்தவர் வருந்துவார் என்ற அர்த்தத்திற்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். நன்றி. மு. சமுத்திரம், ஆசிரியர்.